அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகரம் 4, 11 கூடையவன். இந்த மகர லக்கணத்துக்கு 4 கூடைய செவ்வாயாக இருந்தாலும் 11 கூடையவனாக இருந்து பொது பாதகாதிபதி அப்படின்ற அந்தஸ்திலையும் இது சனி பொது பாதகாதிபதியா வர்றாரு. சனிக்கு இவர் பாதகாதிபதியா வர்றாரு. இப்ப கண்டிப்பாக இந்த 7 வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் மிக கடுமையான பகை கிரகங்கள் அப்படின்றதுனால 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானத்திற்கும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணவரஸ்தானத்திற்கும் அவர் அதிபதியாக இருக்கும் பொழுதும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பாதகம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஆட்சியாகி அந்த தசை நடத்தினார் அப்படின்னா மிக கடுமையான பலன்களை தருவதற்கு அவர் தவறுவதில்லை. எப்பவுமே பாதகாதிபதிகள் பாதகஸ்தானங்களில் இருந்தார். அதாவது இப்ப தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி பாதகாதிபதியாக புதன் இருந்தாலோ அல்லது புதனுக்கு 7ஆம் இடத்த அதிபதியாக குரு 7இல் அமர்ந்தாலோ எந்த அளவுக்கு பாதகத்தை செய்வார்களோ அதை விட கடுமையான பாதகத்தை. ஏன்னா இந்த குருவும் புதனும் கூட ஓரளவுக்கு சமகிரகங்களாக பாவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இந்த சனி செவ்வாய் அப்படின்றது மிக கடுமையான பகை கிரகங்கள் அப்படின்றதுனால 11ஆம் இடத்துல ஒரு வேளை மகர லக்கணக்காரங்க 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து தசை நடத்திட்டா மிக மிக கடுமையான பலன்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அதே மாதிரி இந்த 11ஆம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் அந்த ஒரு அமைப்பை அந்த லக்கணத்துக்கு அது செவ்வாய் மூலமாக அது தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொண்டு வந்தது. அதனால இந்த மகர லக்கணக்காரங்களுக்கு 4, 11 கூடையவனாக இருந்தாலும் அந்த மகர லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்தில் பிறந்த நபர்களுக்கு செவ்வாய் தசை ஓடும் பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் செயல்பட்டுக் கொள்ளக்கூடியது ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். இது 11 இருக்காரு சார், எங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ணல, அல்லது 12 இருக்காரு சார் செவ்வாய் இந்த செவ்வாய் தசை நடக்கும்போது எதுவும் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய சூட்சுமம் உள்ளுக்குள்ள யோகி அவயோகி இந்த மாதிரியான அமைப்புகள்ல செவ்வாய் யோகியாக இருந்து கண்டிப்பாக தசை நடத்தினார் அப்படின்னா அவர் நல்லா அள்ளி கொடுக்கக்கூடிய செவ்வாயாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பாதகாதிபதியாக இருந்து கெட்டு போனால் நல்லது, கெடாமல் இருந்தால் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 6, 8, 12 மறைஞ்சிருந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியவராக இந்த மகர லக்கணக்காரங்களுக்கு நன்மையை தரக்கூடிய செவ்வாயாக தசை நடத்தி முடிப்பார். அடுத்து கும்ப லக்கணத்திற்கு இந்த செவ்வாய் அப்படின்றது 3, 10 கூடியவர் நல்ல ஒரு தரமான சம்பவத்தை தரக்கூடியவராக இருப்பார். வெளிநாடு வேலை மூலமாக மற்றவர்களை அணுகிக் கொள்வது. பொதுவாக இந்த கும்பலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்திரமா வரும். ஸ்திரமா வரக்கூடிய லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரன் சுக்கிரனுக்கு இது 7, 12 மாரகாதிபதியாக வர்றதுனால இந்த சுக்கிரனுடைய அமைப்புக்கு இந்த செவ்வாய் அப்படின்றது மிக அதிகமான பலன்களை நல்ல பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டவர். இது கிரக ரீதியாக பகை கிரகமாக இருந்தாலும் பாவக ரீதியாக 3, 10 அப்படின்றதுனால எங்கும் செல்லும் இடம் செல்வாக்கு, நல்ல சொல்வாக்கு, நல்ல படைபலம், அந்தஸ்து, அதே மாதிரி கதை, கேள்வி, கல்வி, பூமி, புலன் இந்த மாதிரி அந்த தரகு வேலை மீடியேட்டர் வேலையெல்லாம் செய்யறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் தசை அப்படின்னு சொல்லக்கூடியது கும்ப லக்கணக்காரங்களுக்கு நல்லா இருக்கும்.